ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கீரை 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கு முதல்ல ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அதிலே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வேகட்டும். பண்ணி வச்ச கீரையை இப்படி நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஒரு 4 டைம் நல்லா போட்டு அலசி எடுத்துக்கலாம். இதிலே நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கீரையை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை அந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கீரை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த டைமில் கீரையை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு. வேக வச்ச கீரையை இந்த மாதிரி சட்டியில் கடையிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளி கீரை வேக வச்ச தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரையை கடைஞ்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 கட்டு கீரைக்கு தேவையான தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணுங்க. கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் தக்காளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுங்க. கீரை வேக வச்சு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.